தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை வாகனத்தை கட்சித் தலைவர் வாசன் வழி அனுப்பி வைத்தார். கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் தமிழ் மாநில காங்கிரஸில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்து வருகிறது. இந்நிலையில் கிராமங்கள், பஞ்சாயத்து, நகரங்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் 20 மாவட்டங்களில் உள்ள மக்களிடம் கட்சிக் கொள்கையை விளக்கும் வகையிலும் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டது. இதையடுத்து செவ்வாய்க்கிழமையன்று கட்சித் தலைவர் வாசன் சென்னை அண்ணா சாலை காமராஜர் சிலையிலிருந்து உறுப்பினர் சேர்க்கும் பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் வகையிலே உறுப்பினர் சேர்க்கும் பணியை சென்ற மாதம் 11ஆம் தேதி தொடங்கி அந்த பணி தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் ஆர்வமாக இயக்கத்திலே சேர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் விரும்புவதால் இளைஞர்களுக்காகவே அவர்களை இயக்கத்திலே அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு இளைஞரணியின் சார்பிலே இந்த பிரச்சார வாகனம் சுமார் 20 மாவட்டங்களுக்கு சென்று அங்கே உள்ள நகராட்சிகள், பஞ்சாயத்து அமைப்புகள், கிராமங்களுக்கு சென்று இயக்கத்திலே ஏன் சேர வேண்டும், எதற்காக சேர வேண்டும், வருகின்ற காலங்களிலே தமிழகத்திலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று கூறி அங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் இயக்கத்தின் சார்பிலே படிவங்களை கொடுக்க இருக்கிறார்கள். குடியரசு தின விழாவில் ஜெயலலிதா படங்கள் இடம்பெற்றிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த வாசன் அரசின் நடவடிக்கையை மக்கள் உற்று கவனித்து வருவதாக தெரிவித்தார்.